கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். எப்பா டெஸ்ட் மேட்சோட சுவாரஸ்யமே தனி தான், ஆனால் அதை ரசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான். ஸோ அதனுடைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நமக்கு புரியும்ங்கிறதெல்லாம் மாற்றம் கிடையாது. சரி, ஓகே, இப்போ என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, விராட் கோலிக்கும் பர்கருக்கும் நடுவில் சின்ன கைகலப்பு அப்படிங்கிறத வந்துட்டு ஏற்பட்டிருக்கு. ஸோ கடைசியில் அவரே சாரியும் கேட்ட மொமெண்ட் ஆகட்டும். அண்ட் முகமது சிராஜ் திருப்பி போட்டுட்டாருங்க. யாரடா ஆட மாட்டேங்கன்னு சொன்னீங்க? இந்தியன் டீம் இந்த பிச்சில் ஆட மாட்டாங்களா? அதாவது சவுத் ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் கிட்டத்தட்ட சிமிலர் மாதிரி தான். ஸோ எங்களுக்கு எங்கள் ஹோம் கண்டிஷன் மாதிரி தான், நான் அடிச்சு தூங்குறடானுங்கிற மாதிரி 6 விக்கெட் வந்துட்டு வீழ்த்தி இருக்காரு. ஆக்சுவலாக மேட்ச்ல என்ன நடந்தது, எப்படி போயிட்டு இருக்கு, விராட் அண்ட் பர்கருக்கு என்ன சண்டை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸிங் டெஸ்ட்டை சவுத் ஆப்பிரிக்கா கைப்பற்றினதுக்கப்புறம் ஸோ இந்தியன் டீம் கண்டிப்பாக இதை வின் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் தான் இறங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடனரி அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சவுத் ஆப்பிரிக்கா தான் பேட்டிங் பண்ணாங்க. ஸோ எப்படியோ ஒரு 300+ எதிர்பார்க்கலாம்பா அப்படிங்கிற மாதிரி சுவாரஸ்யமான மேட்சாக இருக்குன்னு பார்த்தா அதோட சுவாரஸ்யமான மேட்ச் இருந்துச்சுங்க. சிராஜோட லைன் அண்ட் லென்த். இன்னைக்கு மேட்ச்ல யார் கேப்டன் கேட்டீங்கன்னா ரோஹித் சர்மா தான் கேப்டன். ஆனால் ஆன் ஃபீல்டில் நம்ம விராட் கோலி தான் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே பாரு அவன் வந்துட்டு இந்த ஷாட் ஆடிட்டு இருக்கான். இப்போ நீ என்ன பண்ணணும்னா பாலை இப்படி போடு, அப்பதான் விக்கெட் விழுகு அப்படிங்கிற மாதிரி அவருடைய பழைய டெஸ்ட் கேப்டன்சி டக்குன்னு கண்ணுக்கு முன்னாடி பாசா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு போகுது. ஸோ அந்த அளவுக்கு பார்க்கும்போது இன்னைக்கு ஃபீல்டில் அவர் தாங்க ரோஹித் சர்மாக்கு நிறைய விஷயம் பேசினாரு. இங்கே பாரு ட்ராக் இப்படி இருக்கு, ஸோ இந்த பவுலருக்கு கொடு, சிராஜுக்கு கண்டினியூவா கொடு, ஒரு 10 ஓவர்ஸ் பக்கம் மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இரு, விக்கெட் விழுகும் பாருங்கிற மாதிரி சிராஜ் என்கரேஜ் பண்ணி 2 பேரும் மாற்றி மாற்றி போட சொன்னாங்க. ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி சிராஜ் என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க ஃபைனல் வரைக்கும். ஸோ அவரு பயங்கரமான ஒரு ஸ்பென்னுங்க, என்ன ஒரு லைன் அண்ட் லென்த் சான்ஸே இல்லை, செம்மையான ஒரு ஸ்பெல் போட்டு கொடுத்துருக்காரு. 6 விக்கெட் எக்ஸ்ட்ராடனரிங்க, உண்மையாலுமே பாராட்டி ஆகணும். போன தடவை அவங்க என்ன பண்ணாங்களோ அதை திருப்பி கொடுத்துருக்காரு. உண்மையாலுமே நம்ம பாராட்டுறேங்க சிராஜை, 6 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ இதை தொடர்ந்து 55 ரன்னுக்கு மட்டுமே அடிச்சு ஆஃப் ஆயிருக்கிறாங்க நம்மளுடைய சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய டோட்டல் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. 55 ரொம்ப ரொம்ப புவரான ஒரு இன்னிங்ஸ் சொன்னோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்தியன் ஓப்பனர்ஸ் செம்மையாக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஓப்பனர்ஸ் சொதப்பிட்டாங்க கைஸ். ஸோ இந்த மேட்சும் அதே மாதிரி போயிடுச்சு. அண்ட் விராட் கோலி மேலே பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட ப்ரெஷர் அப்படிங்கிறது விழுக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவர் தான் அடிச்சு ஆடிட்டு இருக்காரு. நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் அவருடைய விக்கெட் போகல. ஹோப் நாளைக்கும் நல்லா ஆடுவார் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 20 ரன் அடிச்சு ஆடிட்டு இருக்காரு. இப்போ என்னன்னா, நமக்கு எப்படி சிராஜ் நல்லா போட்டாரோ அந்த பக்கம் பர்கர், அதாவது பர்கர்னுடைய உடனே சாப்பிட்ற விஷயம் நினைச்சுக்காதீங்க, அவருடைய பேரே வந்துட்டு பர்கர் தான். ஸோ அவர் வந்துட்டு செமையா பண்ணிட்டு இருக்காருங்க. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸும் அவங்க மாதிரி கண்ணு வச்சு தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுனால அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு பீக் லெவலில் போயிட்டு இருக்கு. ஸோ அவர் இன்னும் பீக் லெவலில் போகணும் இல்லையா? அதனால யார்கிட்டயாவது வம்பெழுத்தம்னா ரொம்ப ஃபேமஸ் ஆயிடலாம் இல்லையா? யார்கிட்ட வம்பெழுத்திருக்காரு அப்படின்னா விராட் கோலி கிட்ட வம்பெழுத்திருக்காரு. அதாவது வந்துட்டு காட்டன் போல்டுக்கு ட்ரை பண்ற மாதிரி அவன் ஒரு பால் வந்துச்சு. ஸோ பிட்ச் பண்ணி வரும்போது அப்படியே எடுத்து ரன் அவுட் அடிக்கிற மாதிரி கையில் நீட்டினாரு. ஸோ உடனே பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலி டக்குன்னு ஒரு செகண்ட் ஷாக் ஆயிட்டாரு. ஸோ இந்த ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறதே இப்போ சோசியல் மீடியாவில் ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. ஹேஷ்டாக் கேப்டன்சி, ஹேஷ்டாக் பர்கர், ஹேஷ்டாக் விராட் கோலி அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயம் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது டக்குன்னு ஆஸ்திரேலியா கூட தான் அந்த டெஸ்ட்ல ஃபயர் ஆவார் நம்ம விராட் கோலி. டெஸ்ட் மேட்ச்னாலே விராட் கோலி தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஆஸ்திரேலியா கூட மிச்சல் ஜான்சனுக்கும் நம்மளோட விராட் கோலிக்கும் இந்த மாதிரி ஒரு சண்டை வரும். ஸோ இந்த மாதிரி அப்படியே பாலை தூக்கி ஓங்கினதுக்கு அப்புறம் தான் விராட் கோலி, ஓ நீ அப்படி வரையா, நான் யாருன்னு காட்டுறேனுங்கிற மாதிரி பயங்கரமா இன்னிங்ஸ் ஆடுவார். அப்படியே கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிடுச்சுங்க. ஸோ இப்போ ஆன் ஃபீல்டில் விராட் கோலி பண்றதெல்லாம் பார்த்துட்டு ஸோ பழைய பன்னீர்செல்வமா மறுபடியும் டெஸ்ட் கேப்டன்சிக்கு வந்திருப்பா, நீ T20 பண்ணாட்டியும் பரவாயில்ல, ODI பண்ணாட்டியும் பரவாயில்ல, டெஸ்ட்ல உனக்கு கீழே யங் டீமை விட்டோம் அப்படின்னா சும்மா ஒவ்வொருத்தனும் பைத்தியம் முடிச்சு தெரியுவானுங்க. ஸோ உனக்கு தான் சிராஜ் எல்லாம் ஹேண்டில் பண்ண தெரியும், டெஸ்ட் கேப்டன்சி நீங்களே வந்துருங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு வாய்ப்பு கிடையாது கைஸ். இந்த ஒரு T20க்கு அப்புறம் அவங்க எடுக்கிற டிசிஷன் என்னங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இப்போ பர்கருக்கான அந்த கை கலப்பு அப்படிங்கிற நடந்துச்சு இல்லையா? ஸோ பயங்கரமா அந்த சண்டை மாதிரி இருந்துச்சு. அவரும் ஒரு 2 செகண்ட் முறைச்சு பார்த்தாரு. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் பெருசாக அக்ரெசிவ் காமிக்கல, ஓ நீ அப்படி வரையானுங்கிற மாதிரி. ஸோ பர்கரையே கொஞ்ச நேரம் பார்த்தாரு. பிகாஸ் அந்த டைம்ல அவர் இன்னும் கரெக்டாக ஃபார்முக்கு வரல. ஸோ ஃபார்ம்ல இருந்தா கூட ஏதோ பயங்கரமா பேசலாம். ஸோ 2 பேரும் முறைச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ கரெக்டாக அந்த செஷன் முடிஞ்சு அவங்க டீ பிரேக் போகும்போது பார்த்தோம் அப்படின்னா ஓடி போய் பர்கர் வந்துட்டு சும்மா தான்ப்பா பண்ணேன், இது ஜஸ்ட் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் தான். அதாவது கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் சில ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. இந்த பேட்ஸ்மேன்ஸை வெளியேற்றுறது ஆக்சுவலாக அது விராட் கோலியோட ஸ்ட்ராட்டஜி தான். அவர் என்ன பண்ணுவார்னா பிளேயர்ஸை ஸ்லைஸ் பண்ணி காமெடி பண்ணி அவங்களை கோவப்பட வச்சு விக்கெட் எடுப்பாரு. ஸோ அதே மாதிரி தான் நானும் ட்ரை பண்ணேன், அது விழுகலை, ஜஸ்ட் ஒரு ஃபன்னு தான் அப்படிங்கிற மாதிரி கை கொடுத்துட்டு போயிட்டாரு பர்கர். தம்பி எனக்கு தெரியும்பா, நான் ஏகப்பட்ட மேட்ச் பார்த்துருக்கேன், எனக்கு தெரியணுங்கிற மாதிரி விராட் கோலியும் கை கொடுத்து ஹக் பண்ண அந்த ஒரு போட்டோ அப்படிங்கிறது இப்போ சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். உண்மையாலுமே பாக்ஸிங் டெஸ்ட் லாஸ்ட்டுக்கு அப்புறம் இந்த டெஸ்ட் மேட்சை எப்படியாவது வின் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் தான் இந்தியன் டீம் இருக்காங்க. அண்ட் ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் அவருடைய கேப்டன்சி தேஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்குங்க. ஆட்கள் மாறிக்கிட்டே இருக்காங்க. டெஸ்ட்டுக்கு யார் வர போறாங்கன்னு தெரியல. அண்ட் விராட் கோலி கேப்டன்சி பண்ண போறது கிடையாது அப்படிங்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா ஸோ மேபி இதுதான் லாஸ்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ இந்த சவுத் ஆப்பிரிக்காவுடைய டெஸ்ட் மேட்சை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா
அடுத்த டோர்னமெண்ட்டும் முடிச்சுட்டு டேரெக்டாக ஐபிஎல் போயிடலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.